இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக தொடர்ந்து வழி நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, எந்த சூழலிலும் நாங்கள் வழி நடப்பதற்கு, நாங்கள் நடந்து செல்வதற்கு உம்முடைய தூய ஆவியின் அருளை தந்து எங்களை திடப்படுத்துகின்றீர். இந்த நாளையும் ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு உமக்கு திருவிழா உள்ள நாளாக எங்களுக்கு இருக்கட்டும். அருளும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைக்கட்டும். தூய ஆவியின் துணை எங்களுக்கு இருக்கட்டும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். நண்பர்களுக்காக யோபு ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். தனக்காக அல்ல, நண்பர்களுக்காக மன்றாடுகின்றார். ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். அன்புமிக்கவர்களே, ஒரு அம்மா என்னிடத்துல வந்து சொன்னாங்க, ஃபாதர், நான் தினமும் எனக்காக ஜெபிக்கிறதுண்டு, ஆனால் அதிகமான நேரத்தில் மற்றவங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிப்பேன். குரூப் ப்ரேயர், அதாவது குழுவாக நாங்கள் ஜெபம் சொல்லும்போது கூட நான் என்னை முன்னிலைப்படுத்த மாட்டேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கின்ற வழக்கம் உண்டு. இதனால் மற்றவங்க எல்லாம் என் மேலே பாசமாக இருக்காங்க ஃபாதர். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய ஜெபிக்கின்ற ஒவ்வொன்றும் கிடைக்கின்றது என்று சொல்லுகின்றார். அப்போ நான் சந்தோஷப்படுறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவன் ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை எங்களிடையே இருக்கின்றது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையும் கேட்கின்றாங்க ஃபாதர், எனக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அன்புமிக்க சகோதரமே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம் விரைவில் கேட்கப்படும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஒற்றுமையை, அந்த ஐக்கியத்தை கடவுள் பார்த்து ஆசி வழங்குகின்றார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக ஜெபிக்கும் போது கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டு கேட்டு சோதோம் கொமரோமை அழிவிலிருந்து பாதுகாப்பதாக சொல்லுகின்றார். ஆக எந்த ஒரு மனிதர் பிறருக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களுடைய ஜெபம் மிக விரைவில் கேட்கப்படும். இந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றீர்கள், அவர்களையும் ஜெபிக்க தூண்டுகின்றீர்கள், இயேசுவின் பால் அவர்களையும் கூட்டி வருகின்றீர்கள். அன்புமிக்கவர்களே, இவ்வாறு நீங்கள் கூட்டிக் கொண்டு வரும்போது இந்த இறை வார்த்தையை, இந்த கடவுளின் செய்தியை நீங்கள் பிறருக்கு அனுப்பி கொடுக்கும் போது நீங்கள் நற்செய்தி பணியாளர்களாக மாறுகிறீர்கள். இதை பகிர்ந்து கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். காரணம், கடவுள் உன்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்வார். மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் நீ உலகிற்கு ஒளியாக மாறுவாய். ஆண்டவர் உன்மேல் தனிப்பட்ட அன்பு வைத்திருப்பார். ஏனென்றால் இறை வார்த்தையை எல்லா மக்களுக்கும், எல்லா ஆன்மாக்களுக்கும் நீ கொண்டு சேர்க்கும் போது, இதை பகிர்ந்து கொடுத்து இதில் இருக்கின்ற செய்தியை அவர்களிடம் படிக்க சொல்லும் போது அவர்களுடைய வாழ்விலும் ஒளி பிறக்கின்றது. அந்த நாளுக்கான ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கின்றது. கடவுள் யோபுவுக்கு இருந்தனவற்றையெல்லாம் 2 மடங்கு ஆக்கினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. கடவுள் உனது ஆசீர்வாதத்தையும் இன்று இரட்டிப்பாக மாற்றுவார். யோபின் வாழ்வில் ஒரு காலகட்டத்தில் அனைவரும் அவரை விட்டு பிரிந்தனர். ஆனால் இன்று அனைவரும் மீண்டும் வந்தனர். அவரோடு இருந்து விருந்து உண்டனர். கடவுளின் கரம் இருக்கும் மனிதரிடத்தில் அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்கும். அவர் குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளி வீசுவார்.
நாமும் பிறருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய அருள்கரத்தால் நம்மை வழிநடத்துவார். அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்பி தூய ஆவியின் ஆற்றலை நம்மிடமிருந்து எடுத்து விடாமல் தொடர்ந்து தூய ஆவியை தந்து நம்மை வழிநடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.